வணக்கம். அர்ச்சுனா ராமநாதனுடைய சகோதரியாக காணப்படுகின்ற கௌசல்யா மற்றும் அர்ச்சுனா ராமநாதனுடைய செயலாளர், அதாவது தன்னுடைய பிஏ என்று சொல்லப்படுகின்ற பர்சனல் செக்ரட்டரி என்று சொல்கிற பர்சனல் அசிஸ்டண்ட் என்று சொல்கின்ற செயலாளராக கௌசல்யா காணப்படுகின்றார். கௌசல்யாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் எப்பவும் நேரான கருத்துக்கள் தான் காணப்படுகின்றன. ஆனால் தையிட்டி பிகாரை சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் கூறிய கருத்துக்களுடன் முரண்படுவதாக கௌசல்யா காணப்படுவதாக சில காணொலிகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அர்ச்சுனா கூட அவ்வாறான ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். தனக்கும் கௌசல்யாக்கும் முரண்பாடுகள் இருப்பதாக, அதாவது தையிட்டி விகாரை என்று அர்ச்சுனா இடிக்கப்படக்கூடாது, அதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு அல்லது காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இது யாழ் மாவட்ட ஆளுநர், அதாவது வடமாகாண ஆளுநருடன் கருத்துடன் ஒன்றி போவதாக காணப்படுகிறது. கௌசல்யா முற்றிலும் மாறாக காணப்படுகிறது. அந்த தையிட்டி விகாரை இடிக்கப்பட வேண்டியது. ஏனென்று சொன்னால், இதேபோல் தெற்கில் நடந்திருந்தால் சிங்களவர்கள், அதாவது பெரும்பான்மை இனத்தவர்கள் விடுவார்களா, அனுரா விடுவாரா? இதற்கு உதாரணமாக தம்புள்ளை என்ற பகுதியில் ஒரு அம்மன் கோயில் கட்டப்பட்டதாகவும் அது சட்டத்துக்கு முறையாக கட்டப்பட்டதாக நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி சட்டமுறையாக கட்டப்பட்டது என்று நீதிமன்றங்களால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளின்படி இரவோடு இரவாக அது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் அந்த கோயிலின் தர்மகத்தாக்கள் அல்லது அந்த கோயிலின் குருக்கள் அந்த இரவு ஏதோ ஒரு பூசை ஒன்று செய்து அதை அந்த பூசை ஒன்றை செய்துவிட்டு அதை இடிப்பதற்கு அனுமதி தருகிறோம் என்று கேட்டபோது அதற்கு கூட அனுமதி வழங்காமல் பெரும்பான்மை பௌத்த சிங்கள பேரினவாத பிக்குகளினால் சிங்களவர்களால் அந்த அந்த அம்மன் கோயில் இடித்து அழிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி, சிங்களவருக்கு ஒரு நீதியா என்று சொல்லி குமுறுகின்ற நிலையில் சில கருத்துக்களை கௌசல்யா, அதாவது அர்ச்சனாவுடன் எப்போவும் ஒன்றாக திரிகின்ற கௌசல்யா நரேன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அவர் வெளியிட்டிருக்கின்ற கருத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த கருத்தை பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு கேட்கின்றோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுகிற சப்ஸ்கிரைப்ஸ் எமது காணொலிக்கு பலத்தையும் வலுவையும் சேர்க்கும். அருகில் இருக்கின்ற லைக் பட்டனை தட்டி லைக்கை போடுங்கள். எமது காணொலியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் ஏனையோருக்கு ஷேர் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்தும் காணொலியை முடிவுற பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். கௌசல்யா நரேன் அவர்கள் அர்ச்சனாவுடைய இந்த கருத்துடன் முரண்பட்டு நிற்பதாக கூறப்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக காணப்படும். அவர் இந்த தையிட்டி விகாரை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், முற்றிலும் உண்மை, இடிக்கப்பட வேண்டிய ஒன்று தையிட்டி. இதுவே தெற்கில் நடந்திருந்தால் கதை வேறு. ஆனால் வடக்கில் நீதிமன்றங்கள் கூறினாலும் செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு பிக்குகளின் அட்டூழியம், அராஜகம், கொடூரம் என்று சொல்லி என்ற கருத்து ஷேரப்பட இங்கே அவர் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இதைத் தொடர்ந்து இனமொன்றின் குரல் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய வலைத்தளத்தில் காணப்படுகின்ற இன்னொரு கருத்தையும் நாங்கள் பார்ப்போம். 30 ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்டிருந்த தம்புள்ளை நகரிலிருந்து பத்ரகாளி அம்மன் கோவில் 2013ஆம் ஆண்டு முற்றிலுமாக இடித்தளிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டிருந்ததாக பௌத்த பிக்குகள் முறைப்பாடுகள் செய்த நிலையில் ஒரே இரவில் ஆலயம் முழுமையாக இடிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு நீங்கள் கருத்தூன்றி பார்க்க வேண்டும். வடக்குக்கு ஒரு நீதி, தெற்குக்கு ஒரு நீதி என்று சொல்லி செயற்படுகின்றார்கள். இந்த விடயத்தில் எமது கருத்து அனுராக் இந்த ஆலயத்தை இடித்து அழிக்க வேண்டும் என்பதுதான் நமது கருத்தாக காணப்படுகின்றது. இந்த கருத்துடன் கௌசல்யா நரேந்திரன் அவர்கள் ஒத்துப்போகின்றார். கோவிலை மூடுவதற்கு முன்னர் சில மதச்சடங்குகள் செய்ய முயற்சித்த ஆலய நிர்வாகம் கால அவகாசம் கேட்டபோதும் அவர்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு அந்த ஆலயம் இரவோடு இரவாக இடித்து துவம்சம் செய்யப்பட்டிருக்கின்றது பெரும்பான்மை பிக்குகளால். அதே நாட்டின்
அதே நாட்டின் உயர் பாதுகாப்பு வலயம் என்கின்ற பெயரில் ஆக்கிரமிக்கப்பட்ட எமது வடக்கு கிழக்கு நிலங்களில் நிலத்தில் திருட்டுத்தனமாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி விகாரையை சட்டபூர்வமாக ஆக்குவதற்கு முயல்கின்றார்கள். அதாவது கோட்டபாய ராஜபக்ச அதிகாரத்தில் இருந்த போது ஜெனரல் சர்வேந்திர சில்வா தலைமையில் கட்டப்பட்ட 100 அடி உயரமான தூபி ஷுபா மற்றும் மைத்ரி ரணில் காலத்தில் ஆளுநர்களாக இருந்த ரெஜினோல்டு கூரே தலைமையில் அந்த கட்டப்பட்ட பிகாரா ஆகிய இரு சட்டவிரோத கட்டுமானங்களையும் நியாயம் செய்கின்றார்கள். பாருங்கள் எப்படி அட்டூழியம் அக்கிரமங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி. இவர்களுடைய அட்டூழியங்கள் அக்கிரமங்களுக்கு இல்லையா? அதாவது நீங்கள் அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் கொடூரங்கள் செய்கிறதுக்கு வாய்த்த இனம் தமிழினம் தானா? குறிப்பாக சிங்கள நிலப்பரப்புகளில் நிறுவப்பட்டுள்ள ருவான் பெலிஷயா 338 அடி, ஜெதவன ராமையா 400 அடி, அபயகிரி 246 அடி, மிரிஷவட்டி 197 அடி, தூபா ராமையா 66 அடி ஆகியவற்றுக்கு இணையாக தமிழ் நிலப்பரப்பில் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு சின்னமாக 100 அடியில் தூபியை நிறுவி உரிமை கோருகின்றார்கள். இது எவ்வளவு கொடூரம் என்று பாருங்கள், எவ்வளவு அட்டூழியம் என்று பாருங்கள், எவ்வளவு அக்கிரமங்கள் என்று பாருங்கள். இத்தனைக்கும் துணை போகின்றன ஆளும் கட்சி. இதற்கு அனுரா கூட விதிவிலக்கல்ல, அவரும் இவர்களை சேர்ந்தவர் தான். இது போதாதென்று தனியாருக்கு சொந்தமான காணிகளில் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அதாவது எங்களைப் போல அப்பாவி பொதுமக்களினுடைய சொந்த காணிகளில் சட்ட விரோதமாக அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த காணிக்குள்ள அத்துமீறி நுழைந்து அந்த காணிகளில் அத்திவாரத்தை போட்டு இந்த கோபுரங்களை, அதாவது பௌத்த பிகாரிகளை கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், சிங்கள ஆட்சியாளர்களும் சிங்கள பௌத்த பிக்குகளினதும் அட்டூழியங்களின் எல்லை வானம் வரை நின்றிருக்கின்றது என்று சொல்ல, வானத்தை தாண்டி அங்காலும் போகுது போல இருக்குது. இது போதாதென்று தனியாருக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோதமாக நிறுவப்பட்டுள்ள மேற்படி கட்டுமானங்களுக்கு பௌத்த சாசன அமைச்சு ஊடாக நிதியுதவி பெற்று இருக்கின்றார்கள். எப்படி பாருங்கள், அந்த பௌத்த சாசன அமைச்சு கூட இந்த காணி ஆற்ற அரசாங்கத்துக்கு சொந்தமானதா தனியாருக்கு சொந்தமானதா, இந்த காணி எப்படி வந்தது, இந்த காணியினுடைய உரிமையாளரார், இந்த காணி உறுதிகளின் உறுதிப்பாடுகளை பெறாமல் கண்ணை மூடிக்கொண்டு அந்த பௌத்த சாசன அமைச்சு வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த அமைச்சர் எப்படிப்பட்டவர் என்பதை உலக மக்கள், உலகம், சர்வதேச நாடுகள் கண்காணிக்க வேண்டும், கருத்தில் எடுக்க வேண்டும், கன்சிடர் பண்ண வேண்டும். இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த பிகாரை அமைந்துள்ள பகுதியில் 406 சிங்கள குடும்பங்கள் வசித்ததாகவும், அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் தங்களுடைய காணி என்று உரிமை கோருவதை ஏற்க முடியாது என இராணுவத்தினர் நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவில் நியாயப்படுத்துகின்றார்கள். பாருங்கள், இராணுவத்தினர் இவ்வாறு எங்கேயாவது தமிழ் மக்களுடைய சைவ கோயில்களுக்கு, இந்து கோயில்களுக்கு நியாயத்தை பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறார்களா என்று சொல்லி இல்லவே இல்லை. இந்த அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் சிங்கள பாராளுமன்றத்தில் சிங்களவர்களால் தான் மேற்கொள்ளப்படுகின்றன. இது போதாதென்று பௌத்த சாதன அமைச்சு அந்த நிலம் முழுமையாக பிகாரைக்குரியது என்று வாதிடுகின்றது. அமைச்சற்ற விளையாட்டை பாருங்கள். அதே நேரம் அந்த பகுதி தமிழ் மக்களினுடைய நிலம் என உறுதிப்படுத்தி அதற்குரிய ஆதன உறுதிகளை கூட திரு கஜேந்திரகுமார் பாராளுமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார். கஜேந்திரகுமார் உண்மையில் ஒரு சூப்பர் ஹீரோ. அவர் பாராட்டப்பட வேண்டியவர், உலக மக்களால் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், அர்ச்சனா போன்றவர்களுக்கு முகத்தில் கரிய பூச வேண்டியவர்கள் என்று தான் இந்த இடத்துல நாங்கள் கூறுகின்றோம். இந்த நிலையில் தற்போது தமிழ் ஆளுநர் திரு வேதநாயகம் ஊடாக சட்டவிரோத ஆக்கிரமிப்பை சட்டபூர்வமாக்க முயல்கின்றார்கள். இந்த தமிழ் ஆளுநர் வேதநாயகத்தை எவ்வாறு பகடக்காயாக பயன்படுத்துகிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். சில வாரங்களுக்கு முன் சட்டபூர்வமற்ற ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டிருப்பதாக அறிவித்த திரு வேதநாயகம் தற்போது விரோத பிகாரையை நியாயம் செய்கின்றார். இவருக்கு என்ன நடந்ததை யோசிச்சு பாருங்க. தனது அதிகாரத்தை தக்க வைக்க பௌத்த சிங்கள அதிகாரத்துக்கு துணை போகின்றார். சட்டவிரோதமான முறையில் ஒரு மதில் கட்டினாலே அகற்ற அப்பாவி பொது சனம் மீது சட்டங்களை ஏறிவிடும் இவர்கள் சட்டவிரோத பிகாரியை எப்படி நியாயப்படுத்துகின்றார்கள் என தெரியவில்லை. சட்டவிரோத கட்டுமானங்களை நியாயப்படுத்தி ஒருபோதும் இன நல்லிணக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்த முடியாது.
எனவே இப்படி சட்டவிரோதமான பௌத்த சிங்கள அரசாங்கத்துக்கு கூலியாக நின்றோ அல்லது துணை போகின்ற வேதநாயகம் எதிர்காலத்தில் சாக்கடையில் தமிழ் மக்களால் வரலாற்றில் தூக்கி எறியப்படுவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதே நேரம் சட்டவிரோத விகாரியை ஏற்றுக்கொண்டால் தையொட்டியில் மற்றொரு சிங்கள குடியேற்றத்தை தவிர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அர்ச்சுனா இந்த விடயத்தில் 100% கொஞ்சம் புத்திய பாய்க்க வேண்டும் என்றுதான் உலக மக்கள் மற்றும் தமிழ் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நாவற்குழியில் நிர்மாணிக்கப்பட்ட சட்டவிரோத விகாரியை தேசிய வீடமைப்பு அதிகார சபையூடாக சட்டபூர்வமாக்கி அந்த சூழலில் குடியேற்றப்பட்ட சிங்கள குடியேற்றத்தை காணி உரிமம் பெற்றுக் கொடுத்து சட்டபூர்வமாக்கி இருப்பது போல தையிட்டியில் இராணுவம் வாதிடுவது போல சிங்களவர்களை குடியேற்றுவார்கள். அதாவது தையிட்டி ஒருபோதும் முடிவாக இருக்கப் போவதில்லை. எனவே இதைத் தொடர்ந்து தமிழர் பகுதி எங்கும் விகாரை கட்டப்படும். அந்த விகாரை தமிழ் மக்களுடைய சொந்த பூமியிலே ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த காணி உரிமையாளர் விரட்டப்பட்டு அல்லது அடித்து துரத்தப்பட்டு இவ்வாறு தொடர்ச்சியாக நடக்கப் போகிறது. அதற்கு அனுரா கூட மாலை போட்டு வரவேற்பார் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. தொல்லியல் திணைக்களம் பௌத்த ஆலயங்கள் இருப்பதாக உரிமை கோரும் காங்கேசன்துறை, பலாலி, நைனாதீவு, நாவற்குழி, நெடுந்தீவு, வல்லிபுரம், ஊர்காவத்துறை, வலிகாமம், மட்டுவில், நிலாவரை, சுன்னாக, முடிவில், புலோலி, கந்தரோடை உட்பட பகுதிகள் தோறும் நிறுவ முயற்சிக்கும் பௌத்த ஆக்கிரமிப்புகளான ஆரம்பம் தையிட்டியாக இருக்கும். எனவே அர்ச்சுனா போன்றவர்கள் இந்த விடயத்தில் கண்ணை மூடிக்கொண்டு கதைப்பதை விட்டு நியாயமான, நீதியான, புத்தி கூர்மையான, ஆழமான தமிழர்களுடைய வரலாறுகளையும் சிங்களர்களுடைய வரலாறுகளையும் புரிந்து கொண்டு அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகுது என்று தீர்க்க தரிசனமாக செயற்படுவது அர்ச்சுனாவுடைய எதிர்கால இருப்புக்கும் தமிழ் மக்கள் அவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கும் ஒரு பொறுப்பு வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களினுடைய ஏக விருப்பமாக காணப்படுகிறது.